அனைவருக்கும் வணக்கம். படங்கள்லேருந்து திரைப்படங்கள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட லைஃபுக்கு தேவையானவற்றை எடுத்துக்க முடியும். அதுக்கு உதாரணமாக படங்களின் மூலமும் பாடம் கற்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த செஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல இந்த தடவை நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் 30ன்னு ஒரு படம். முன்னாடியே ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி மாணவனுக்கு எப்படிலாம் இருக்கணுன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவனுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அந்த க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக டீச்சர் இருக்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும், ஹாப்பியாக நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சரால் ஒரு பெரிய சமூகத்தையே உருவாக்க முடியும், பெரிய லீடர்ஸ் உருவாக்க முடியும். இது எல்லாமே நம்ம நடைமுறையில் பேசுகிறோம், நிறைய இடங்களில் பண்ணுறாங்க, அது அவுட்கமாகவும் வருது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 குழந்தைங்களை ஒரு ஆசிரியர் எப்படி அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு, அந்த ட்ராவல் தான் இந்த படம். இந்த படம் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மெஸ்மரிசம், ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குமா அப்படின்றத அவங்கவுங்க அந்த டீச்சராக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரித்திக் ரோஷன் ஃபேமஸான ஆக்டர், அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் மேக்ஸில் ஜீனியஸ். அவர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து அவருடைய விஷயங்கள் கேம்பிரிட்ஜ் இதில் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு கேம்பிரிட்ஜில் படிக்க வர்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் அங்கே போய் படிக்க வைக்கிறதுக்கான பணம் அவர்கிட்ட இல்லை. அதை முயற்சி பண்ணும்போதே பண வசதி இல்லாதனால தோத்துடுறார். அதனால் ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயங்களுக்கு டைவெர்ட் ஆகிறாரு. நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் போய் மேக்ஸ் எடுக்கிறார். மேக்ஸ் எடுக்கும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு விஷயம் நடக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட்டான விஷயத்தை நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம்.